சிலிபஸ் சிலிபஸ்ல பாத்தீங்கன்னா தர்ஜா அம்பாட் காய்ஸ் வணக்கம் உங்கள் நிர்மல் எஜுகேஷன் கவுன்சிலர். ஓகே, தர்ஜா அம்பாட்டோட மேத்தமெட்டிக் தர்ஜா அம்பாட்டோட மேத்தமெட்டிக் பர்சனலி எனக்கு செய்ய தெரியல காய்ஸ். ஹாய் வணக்கம், உங்கள் நிர்மல் எஜுகேஷன் கவுன்சிலர். இந்த பதிவு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஸ்டடீஸ் ஃபார் ஒர்க்கிங் அடல்ட்ஸ். அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில எஸ்பிஎம் முடிச்சிருப்பீங்க 17-18 வயசுல. அந்த டைம்ல உங்களால படிப்பை கண்டினியூ பண்ண முடியல. இப்போ நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க உங்ககிட்ட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனா இன்னொரு லெவலுக்கு போக முடியல. என்ன காரணம் பாத்தீங்களா? உங்ககிட்ட வந்துட்டு பேப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லை கைஸ். தட் இஸ் எ திங்ஸ். ஸோ நம்ம சொல்லியிருப்பேன், தர்ஜா அம்பாட்டோட மேத்தமெட்டிக் எனக்கு பர்சனலி செய்ய முடியல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது இப்போ உள்ள சிலிபஸ் தர்ஜா அம்பாட்டோடய அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா, யூ கோ டு யூனிவர்சிட்டி லெவலுனா மேமாங் டாஃபா இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம பார்ட் டைம் தான் படிக்க வரோம். நல்லா கேளுங்க கைஸ், பார்ட் டைம் ஸ்டடீஸ் ஃபார் ஒர்க்கிங் அடல்ட் சொல்றது, நீங்க வேலை செய்றீங்க, முழு மணி நேரம் வேலை செய்றீங்க, இங்க பகுதி நேரம் படிக்க வரீங்க. அதாவது உங்களோட ஆஃப் டே ரெஸ்டேல இங்க வீக்கெண்ட்ல நீங்க படிக்க வரீங்க. கிளியர் மெசேஜ். இந்த இடத்துல நம்ம எஜுகேஷன் 100% ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க யூ ஒர்க்கிங் அண்ட் ஸ்டடி. அதையும் நீங்க முழு மணி நேரம் படிச்சீங்கன்னா உங்களால வந்து ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா யுவர் ஒர்க் அண்ட் ஸ்டடினால 100% நம்ம எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால் யூனிவர்சிட்டியில என்ன செய்ய வராங்கன்னா, பேஸ் இஸ் அசைன்மெண்ட் பேஸ்ல கொடுக்குறாங்க. கோர்ஸ் ஒர்க்னா அசைன்மெண்ட், நோ எக்ஸாமினேஷன் சொல்லிட்டாங்க. அங்க கேள்வியை பாருங்க, இதுல வந்து உஜியானி இல்லை, அதாவது 0 அசைன்மெண்ட் 0 எக்ஸாம். திஸ் இஸ் அசைன்மெண்ட் வந்து கொடுத்து நீங்களும் ஒரு பட்டதாரி ஆகலாம், இந்த லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு போகலாம் சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் பண்ண டிப்ளமா, டிகிரி, மாஸ்டர் கொடுக்க வராங்க. நம்ம கிட்ட 3 டைப் யூனிவர்சிட்டி இருக்குது காய்ஸ். நான் எப்பயுமே சொல்றதுதான், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி அண்ட் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி. நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால யூனிவர்சிட்டி என்ன சொல்றாங்கன்னா, யூ கம் கிளாஸ். இங்க வந்து 100 மார்க்கா 3 பகுதியா புரியும். அட்டெண்டன்ஸ் மார்க்கா அண்ட் அசைன்மெண்ட் மார்க்கா 60%, அட்டெண்டன்ஸ் அண்ட் டெஸ்ட் கிளாஸ். ஸோ இந்த 100 மார்க்கா இந்த பகுதி 3 பகுதியா பிரியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம எஜுகேஷன் 100% ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா படிப்புல நம்ம ரொம்ப நாளைக்கு திங்கல்கன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம காசு நோக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தோம். இதே தலைமையில நம்ம படிக்க வரோம். நம்ம வேலை இடத்துலயும் நம்மளுக்கு ப்ரெஷரா இருக்கும், வீட்டுக்கு போனாலும் ப்ரெஷரா இருக்கும். அதே டைம்ல உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸாம் கொடுத்தா ஒன்னும் நீங்க ப்ரெஷர் ஆயிருவீங்க. அதனால இந்த இடத்துல நோ வரிஸ், டோன்ட் வரி. இந்த இடத்துல வந்து நோ எக்ஸாமினேஷன், இஸ் அ கோர்ஸ் ஒர்க் அசைன்மெண்ட் பேஸ்ல நீங்களும் ஒரு பட்டதாரி ஆகலாம். கிளியர் மெசேஜ். ஸோ சிலிபஸ்ல நம்ம படிச்ச டைம்ல கைஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் டிஃபரன்ஸ். இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஏஐ சிஸ்டம் வந்துருச்சு. டோட்டலி இஸ் டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ பிள்ளைங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்லேயே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, படிப்பு டோன்ட் வரி, நீங்க ஒரு பட்டதாரி ஆகிறதுக்கு இங்க அரிய வாய்ப்பு. ஸோ என்னை தொடர்பு கொள்ளுங்க. மை ஃபியூச்சர்ஸ் அகாடமிக்னே ஒரு குட் சொல்யூஷன் இருக்கு. நம்ம எந்தெந்த யூனிவர்சிட்டியோட கொலபரேஷன் பண்ணியிருக்கோம் நீங்க பார்க்கலாம். அண்ட் எத்தனை வருஷமா அந்த ப்ரோக்ராம்